ஷேர் டு ஷேர்ட்டுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற கோர்ஸில் இது வந்து 2வது வீடியோ. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து வேலை செய்கிறாங்களா, இல்லை அவங்க வந்து வேறு யாருக்காச்சும் ஃபேவராக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டரி. ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து ரெகுலேட்டரி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா த செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி அப்படிங்கிறதா இந்தியன் மார்க்கெட்டோட ரெகுலேட்டரி. ஸோ இவங்க என்னென்னலாம் என்ஷூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கரெக்டாக தங்களுடைய வேலையை பண்ணுறாங்களா, இல்லை வேறு யாருக்காச்சும் ஃபேவராக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் புரோக்கர், சப் புரோக்கர், ஸோ இந்த 2 பேரும் கரெக்டாக தங்களோட வேலையை செய்கிறாங்களா, இல்லை வேறு யாருக்காச்சும் ஃபேவராக வந்து ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது இல்லீகலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் செய்கிறாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ப்பரேட் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மார்க்கெட்டில் ஏதாவது மேனிபுலேட் பண்ணுறாங்களா தங்கள்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துடைய பணமும் வந்து பாதுகாக்கப்படுதா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஏதாவது மால் ப்ராக்டிக்ஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் வந்து என்ஷூர் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஓவரால் டெவலப்மெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செபி வந்து என்ஷூர் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு ரெகுலேட்டர்னே யார், ஸோ அவங்க என்னென்ன வகையில் நமக்கு வந்து உதவியாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் யாராவது உங்களை ஏமாற்றிட்டாவோ, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக் புரோக்கரோ சப் புரோக்கரோ உங்களை வந்து ஏமாற்றிட்டாலோ, இல்லை வேறு யாராவது நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருந்தாலோ, ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து செபியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வேறு எங்கேயும் போக தேவையில்லை. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அது எப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதற்கு நீங்கள் அவர்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க. www.sebi.gov.in அப்படிங்கிறத வந்து அவர்களுடைய வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஓகே கொடுங்க. ஸோ இந்த ஃபார்மை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் இன்வெஸ்டர், ஸோ நீங்கள் தான் இன்வெஸ்டர், அதனால் நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் நேமை வந்து இங்கே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கம்ப்ளைண்ட் எதை பற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பேனை செலக்ட் பண்ணிங்க, உங்களுடைய பேன் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் இருக்குது. இமெயில் அட்ரஸ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து ஸ்டாக் புரோக்கர் மீது இது ஏதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் புரோக்கர் இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் மேலே இது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து டெபாசிட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்மந்தமான ஏதாவது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் என்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேனிப்புலேஷன் பற்றியும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிச்சஸ் அனலிஸ்ட் மேலே யாராவது மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக் அண்ட் ஃப்ராடை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறனாலும் இங்கே இந்த டேப்பை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேக் அண்ட் ஃப்ராட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபேக் அண்ட் ஃப்ராடை கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி. ஸோ இது வந்து இந்த கேட்டகரியில் வந்து யார் வந்து உங்கள்கிட்ட அந்த ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்தது அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து யாரை செலக்ட் பண்ணுறதோ செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் புரோக்கரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்ச், அதாவது நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச் மூலிமா ஏமாற்றப்பட்டீங்க, அதாவது பிஎஸ்சியில் ஏமாற்றப்பட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஏமாற்றப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஸோ அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. கேப்சா கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து டேரெக்டாக வந்து செபிக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வெப்சைட், ஆல்ரெடி சொன்ன வெப்சைட்டுக்கு வந்துருங்க, செபி வெப்சைட்டுக்கு. ஸோ செபி வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வியூ கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ரிமைண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் ஏதாவது மறந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ரிமைண்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர்னா யார், ஸோ நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் ஸோ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்களது share@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.